துலாம் ராசிக்கு ஜனவரி 2026 எப்படி இருக்கும்? 3ஆம் பாவத்தில் பிரமாதமான கிரக யோகம், 9வது பாவத்தில் இருக்கின்ற குருவால் பார்க்கப்பட்ட யோகம். இந்த மாதத்தில் நீங்கள் தைரியமாக ஏதாவது பெரிய காரியத்தை முடிப்பீர்கள். அண்ணன் தம்பிகள் உள்ள விவாதங்கள் இந்த மாதம் குறையும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் குடும்பம் ஒரு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற மாதிரி, சண்டை போட்டு போனவங்க எல்லாமே மீண்டும் பேசுகிற மாதிரி ஒரு யோகம் இருக்கின்றது. வியாபாரத்தில் இருக்கின்ற லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லோருக்கும் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும். அந்த யாத்திரைகள்னால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபத்தை இந்த மாதம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம். நீங்கள் டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணும்போது உங்கள் நண்பர் அல்லது அண்ணன் தம்பி யாராவது உட்கார வச்சு படிச்சுட்டு அதில் சைன் பண்ணுங்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நல்லதே இருக்கும் என்று சொல்லலாம். கொஞ்சம் ட்ராவல் இருக்கும். டாக்குமெண்டேஷன் இங்கே அங்கே எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. அரசியலில் இந்த மாதம் உங்களுக்கு லாபம்தான், பதவி வராது, லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது புகழ் இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா இருப்பீங்க. ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், புக்கு எழுதுகிறவங்க இந்த மாதம் ட்ராவலும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உள்ளன. வயதானவர்களுக்கு இந்த 3ஆம் பாவம் என்று சொல்லும்போது தோள்பட்டையில் சிறிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோள்பட்டையில் கொஞ்சம் நோய் வர்றதோ ஏதாவது ஒரு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்று பயப்படாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம். யோகக்காரக கிரகம் சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும். அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.